students, good morning everyone. So today topic is direct impact between two smooth spars. ஸ்பாஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது, கோள அமைப்பு. எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட பூமியை சொல்லலாம். ஓகேவா? ஸோ லிசன் த டயக்ராம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோள அமைப்பில் ரெண்டு எடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு ஏ, இன்னொன்று பி. ஓகேவா? ஸோ அதனுடைய டைரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு U1 V1, அடுத்து U2 V2. மாஸ் அப்படிங்கிறது நிறை. ஓகேவா? ஸோ M1 M2 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. லேட் டு ஸ்மூத் ஸ்பேர் A ஆஃப் மாஸ் M1 மூவிங் வித் வெலாசிட்டி U1. ஓகேவா? ஸோ மாஸை எதில் குறிக்கிறாங்க அப்படின்னா M1, அது திசை வேகத்தை எதில் சொல்கிறாங்க அப்படின்னா U1. ஓகேவா? ஸோ இன்ஃபேக்ட் டைரக்ட்லி ஆர் other smooth spar B of mass M2 moving with velocity U2. ஓகேவா? செகண்ட் ஒன் இன்ஃபேக்ட் டைரக்ட்லி. ரெண்டுமே எதில் தான் இருக்குது? டைரக்ட்லி ஒரே டைரக்ஷன்ஸில் தான் இருக்குது. அனதர் ஒன்னும் எப்படி தான் இருக்குது? ஸ்மூத் ஸ்பேராக தான் இருக்குது. ஸோ அதை பியில் சொல்கிறாங்க. மாஸ் எப்படி இருக்குது அப்படின்னா M2. மூவிங் வெலாசிட்டி எதில் சொல்கிறாங்க அப்படின்னா U2. இந்த சேம் டைரக்ஷன். ரெண்டு டைரக்ஷனும் எதில் இருக்குது? ஒரே டைரக்ஷன், சேம் டைரக்ஷன். Let he be the coefficient of resortations between them. ஓகேவா? ஸோ ரெண்டு குறியோட கோஎஃபிஷியன்ட் எது சொல்கிறாங்க? E. Since the impact is direct, ஸோ ரெண்டோட இம்பாக்டும் தூண்டுதலும் எப்படி இருக்குது அப்படின்னா டைரக்டாக இருக்குது. ஸோ there is no force along the common tangent between the two spars at the point of கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ ரெண்டோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நோ ஃபோர்ஸ், நோ ஃபோர்ஸ்னு என்னது? தள்ளுறது கிடையாது. ஸோ காமனாக ரெண்டு ஸ்பாஸும் ஒட்டியே தான் இருக்குது. ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் hence the velocity of two spars V1 V2 after the impact will be along the common normal at the point of contact. ஓகேவா? ஸோ ரெண்டோட ஸ்பாஸோட வெலாசிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா V1 V2 ஆஃப்டரில். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் அப்படின்னா பின்னாடி. நெக்ஸ்ட்டு பை த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகேவா? ஸோ மொமெண்டம் அப்படின்னா இயக்கம். ஓகேவா? ஸோ மொமெண்டம் இதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் இன்ஃபேக்ட். எல்லாமே என்ன சொல்கிறாங்க? விளைவுகள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கிறாங்க இன்ஃபேக்ட், ஆஃப்டர். ஓகேவா? ஸோ டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் இன்ஃபேக்ட். அப்போ பிஃபோரில் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் இன்ஃபேக்ட் அப்படிங்கும்போது M1 V1 ப்ளஸ் M2 V2. அதே டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் இன்ஃபேக்ட் அப்படிங்கும்போது என்ன எடுத்துக்கிறாங்க? M1 U1 ப்ளஸ் M2 U2. ஈக்குவேஷன் நம்பர் 1. பை நியூட்டன்ஸ் லா. எந்த லா படி எடுத்துக்கிறாங்க? நம்ம நேற்று பார்த்தபடி நியூட்டன்ஸ் லா. ஓகேவா? த ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிட்வீன் த ஸ்பாஸ் along the common normal after impact is equal to E times the relative velocity between them along the same direction but opposite sign. ஓகேவா? ஸோ நியூட்டன் லா படி என்ன அப்படின்னா ஒரோட திசை வேகம் அதனோட திசை வேகத்தை அதாவது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய திசை வேகத்தை பொறுத்து அமையும். ஆனால் ரெண்டோட இம்பாக்ட் தாக்கம் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும். அப்போ டைமும் ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ சேம் டைரக்ஷன் ஆனால் ஆப்போசிட் சைனாக இருக்கும் அப்படிங்கிறதா நியூட்டன் சாரோட தேர்ட் லா. அப்போ V1 மைனஸ் V2 இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம்? U மைனஸ் நேற்று சொன்ன மாதிரி மைனஸ் U1 மைனஸ் U2 ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது மல்டிப்ளை பண்ணும்போது என்னது? ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ M2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? V2 மைனஸ் V1 மைனஸ் V2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் M2 U1 மைனஸ் U2. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ். இது படி எழுதிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன ஃபார்முலா படி வரும்? M2 எடுத்து உள்ளே பெருக்கணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? அப்போ M2 V1 மைனஸ் M2 V2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் M2 U1 ப்ளஸ் அதே மாதிரி மைனஸ் ங்கிறது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா வரும்? ப்ளஸ் M2 U2 அப்படின்னு வரும். ஈக்குவேஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட்டு ஆடிங் ஈக்குவேஷன்ஸ் 3 to ஈக்குவேஷன் 1. இப்போ ஈக்குவேஷன் 3 எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1ல் நம்ம பிரதியிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? ஏற்கனவே ஈக்குவேஷன்ஸ் 1ல் என்ன இருக்குது அப்படின்னா M1 V1 ப்ளஸ் அதே மாதிரி M2 V2 ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய M2 V1 மைனஸ் M2 V2
அடுத்து ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் இருக்க பாரு m1 u1 plus m2 u2 minus e m2 u1 plus e m2 u2 ஓகேவா. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன வரும் v1 ரெண்டு m1 சேமாக இருக்கு இல்லையா, இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், அதனால் v1 சேமாக எடுத்துக்கிட்டு m1 ப்ளஸ் m2 அப்படின்னு எழுதுறாங்க. நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன எழுதுறாங்க, அதாவது இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே m2 v2 ப்ளஸில் இருக்குது இங்கே m2 v2 மைனஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல், ரிமைனிங் என்ன இருக்குது v1 m1 ப்ளஸ் m2. அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் பார்க்கும்போது என்ன இருக்குது, இங்கே மைனஸ் இ m2 m1 இருக்குது, அதே மாதிரி ப்ளஸ் இ m2 u2 தான் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன வரும் m2 u2வை காமனாக எடுத்துக்கிட்டு 1 ப்ளஸ் இன்னு எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி ப்ளஸ் u1 அப்படியே வச்சுக்கிட்டு m1 மைனஸ் இ m2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு v1 இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த m1 m ப்ளஸ் 2 m ப்ளஸ் m2வை எந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறாங்க, மல்டிப்ளை இருக்கிறத டிவிஷனுக்கு கொண்டு போகிறாங்க. இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளேயிங் ஈக்குவேஷன்ஸ் 2 பை m1. ஓகேவா. இப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்துகிட்டு வந்து m1 இன்ட்டு பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவேஷன் 2 எது v1 மைனஸ் v2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ u1 மைனஸ் u2 அப்படிங்கிறத ஈக்குவேஷன் நம்பர் 2. அதில் என்ன நம்ம வந்து இன்ட்டு பண்ணோன்னா m1 இன்ட்டு பண்ணோம். அப்போ இன்ட்டு பண்ண என்ன வரும் m1 v1 மைனஸ் v2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ m1 u1 மைனஸ் u2. நெக்ஸ்ட்டு கீழே எழுதுவோம் இல்லையா, அப்போ m1 கொண்டு போய் உள்ளே இன்ட்டு பண்ணோம்னா என்ன வரும் m1 v1 மைனஸ் m1 v2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ m1 u1 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் அதே மாதிரி ப்ளஸ், அப்போ என்ன வரும் இ m1 u2. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். அப்போ சப்ராக்ட் ஈக்குவேஷன்ஸ் 5 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. இப்போ 1 எடுத்துகிட்டு போய் 5ல் என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் m1 v1 ப்ளஸ் அதே மாதிரி m2 v2 மைனஸ் m1 v1 ப்ளஸ் m1 v2 அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் உங்களுக்கு வரும். ஸோ பண்ணணும் அப்படின்னா அடுத்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இங்கே அதே மாதிரி m1 v1 மைனஸில் இருக்குது இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சலாக என்ன வரும் v2 m2 ப்ளஸ் m1 ஈக்குவல் டு இங்கேயும் அதே மாதிரி சேம் தான், இங்கே m1 u1 இருக்குது ஆனால் இங்கே மைனஸ் இ m1 u2ன்னு இருக்கு இல்லையா. அப்போ என்ன வெளியே எடுத்துக்கலாம் m1 u1 காமனாக வெளியே எடுத்துக்கிட்டு 1 ப்ளஸ் இங்கிறத எழுதிடலாம். ஓகேவா. ப்ளஸ் அதே மாதிரி u2 m2 மைனஸ் இ m1 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ ஈக்குவேஷன் 6 எப்படி வரும் v2 இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன வரும் மல்டிப்ளேஷன்ஸில் இருக்கிறது கீழே வரும்போது டிவிஷனாக மாறுமா, அப்போ 6th ஈக்குவேஷன். அப்போ ஈக்குவேஷன் 4ம் 6ம் ஒரே ப்ரொசீஜர் தான். கிவ் த வெலாசிட்டி ஆஃப் 2 ஸ்பேஸோடவும் ஆஃப்டர் இன்ஃபேக்டில் என்னவா இருக்குது ரெண்டுமே சேம் தான் வந்திருக்கு. அப்போ காமன் நார்மல். அப்போ கேஸ் 1 என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இஃப் m1 இஸ் ஈக்குவல் டு m2 அண்ட் இ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லேயும் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஈக்குவேஷன் உங்களுக்கு வெளியே வரும் v1 இஸ் ஈக்குவல் டு u2ன்னு வரும். v2வில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா u1ன்னு வரும். ஓகேவா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ ஈக்கெல்லாம் 1 கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வெளியே வரும், இங்கே m1 1 கொடுத்துட்டோம் அப்படின்னா 1 ப்ளஸ் 1 2ன்னு மாறும் இல்லையா. ஸோ அப்போ என்னவாகும் 2ன்னு மாறும். அதே மாதிரி இங்கே ஈக்கு 1 கொடுத்துட்டோம்னா மைனஸ் 1 அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணும்போது u1 மட்டும் தான் வரும் இல்லையா. அப்போ இங்கே 2 u1 இருக்கிறதுனால ஸோ கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு u2 மட்டும்தான் வரும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி கேசஸ் 2ல் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 2 ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால இன்எலாஸ்டிக் அப்படிங்கிறதுனால ஈஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 0ன்னு கொடுத்துட்டோம்னா 0வை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா v1 இஸ் ஈக்குவல் டு v2ன்னு உங்களுக்கு ரெண்டும் ஈக்குவலாக வரும். நெக்ஸ்ட்டு கேஸ் 3ல் இப்போ என்ன எடுத்துக்கிறாங்க இம்ப்ளஸும் எடுத்துக்கிறாங்க அனதர் ஒன் இன்ஃபேக்டும் எடுத்துக்கிறாங்க. அதாவது தூண்டுதலையும் எடுத்துக்கிறாங்க இன்னொன்று தாக்குதலையும் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இம்ப்ளஸ். அப்போ the implies I at the action of B on A is measured by the change of momentum of A.
ஓகேவா? ஸோ இப்போ இம்ப்ளஸ் அப்படிங்கும்போது ஐன்னு தான் நம்ம கரண்ட் இது கொடுத்துருக்கோம் இல்லையா, தூண்டுதல். அப்போ ஆக்ஷன் ஆஃப் பி ஸ்பேஸ்லையும் கொடுக்குறாங்க, ஏலையும் கொடுக்குறாங்க. அப்போ அதனுடைய சேஞ்சஸை பார்க்குறாங்க. ஓகேவா? அப்போ I is equal to M1 U1 minus V1 எடுத்துக்கிறாங்க. அப்போ I is equal to என்ன வரும்? எம்முக்கு 1 கொண்டு போய் உள்ளே பெருக்குனா M1 U1 minus M1 V1. ஓகேவா? ஸோ அப்போ I is equal to என்ன வரும்? M1 U1 minus M1 V1க்கு பதிலாக நம்ம ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? எத்தனாவது ஈக்குவேஷன்? ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2வை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சாரி, ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன? M2 U2 1 plus E plus U1 M1 minus E M2 divided by M1 plus M2. அப்போ I is equal to M1 U1 அப்படியே இருக்குது, மைனஸ் M1 அப்படியே இருக்குது. அப்போ M2 U2 அப்படியே வச்சுக்கிறோம். another one இதோட 1 plus ஃபஸ்ட்டு இதை எடுத்து 1ஓட கூட்டணும் அப்படின்னா M2 U2 ஈன்னு வரும். ப்ளஸ் அதே மாதிரி M1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது M1 U1 மைனஸ் இ M2 U1 வரும். ஓகேவா? இப்போ டிவிஷனில் M1 ப்ளஸ் M2 ஒன்றும் இல்லை, அந்த M2வையும் U2வையும் எடுத்து அந்த இதோட ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கண்ணு I is equal to M1 U1 minus M1. ஓகேவா? ஸோ அப்போ M1 U1 plus M2 U2 minus E M2 U1 minus U2 divided by M1 plus M2. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? இப்போது M1 ஸ்கொயர், ஏன்னா இங்கேயும் ப்ராக்கெட்க்கு வெளியே இருக்கிற M1 U1 ஸ்கொயர் எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ என்ன வரும்? M1 ஸ்கொயர் U1 ப்ளஸ் அதே மாதிரி M1. ஓகேவா? இங்கேயும் மைனஸ் அப்படிங்கிறதுனால என்ன வரும்? ப்ளஸ். ப்ராக்கெட்குள்ளே எப்போ மல்டிப்ளிகேஷனில் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ M1 M2 U1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் அதே மாதிரி M1 ஸ்கொயர் U1 minus M1 M2 U2 plus E M1 M2 U1 minus U2. அதாவது M1 U1 எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்துக்கூடையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? M1 தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணுறாங்க. டிவைடட் பை என்னது இருக்குது? M1 ப்ளஸ் M2 அப்படியே இருக்குது. இப்போ கேன்சலேஷன் பண்ணுமா? ஸோ அப்போ கேன்சலேஷன் பண்ணும்போது எதுவும் கேன்சல் ஆகும். அப்போ M1 ஸ்கொயர் U1, இங்கே மைனஸ் M1 ஸ்கொயர் U1 இருக்கா? அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி ரிமைனிங் என்ன இருக்குது? M1 M2 U1 இருக்குது. அதே மாதிரி இங்கே மைனஸ் M1 M2 U2 இருக்கா? ஸோ அப்போ இங்கே என்ன வருது? இது ரெண்டும் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? அதனால M1 M2வை காமனாக வெளியே எடுத்துகிட்டு U1 மைனஸ் U2ன்னு எழுதிட்டாங்க. அதே மாதிரி ப்ளஸ் E M1 M2 U1 மைனஸ் U2. அப்போ டிவிஷனில் என்ன இருக்குது? M1 ப்ளஸ் M2 அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் A அண்ட் B இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு திஸ். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஏவும் பியும் எப்படி தான் இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்க? அதே சேம் 6th ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்க. அப்போ I is equal to M2 U2 minus M2 V2. அப்போ I is equal to M2 U2 minus M2 V2க்கு பதிலாக எந்த ஈக்குவேஷன்? 6th ஈக்குவேஷன் கொண்டு வராங்களா? ஸோ அப்போ M1 U1 1 plus E plus U2 M2 minus E M1. அப்போ divided by M1 plus M2. இது ப்ராக்கெட்குள்ளே. நெக்ஸ்ட் I is equal to M2 U2 minus M2 அப்படியே இருக்குது. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? M1 U1 எடுத்து மல்டிப்ளை பண்ணுறாங்க ஈக்குவேஷன் கூட. அப்போ M1 U1 ப்ளஸ் என்ன வரும்? M1 U1 E. ஓகேவா? 1ஆல் இன்ட்டு பண்ணால் அதே ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் M2 U2 அதே மாதிரி மைனஸ் M1 U2 E. ஓகேவா? ஸோ டிவைடட் பை என்ன வரும்? M1 ப்ளஸ் M2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் M2 U2 மைனஸ் M2 அப்படியே வச்சுக்கிறோம். M1 U1 ப்ளஸ் M2 U2 அப்படியே வந்துடும். ப்ளஸ் அதே மாதிரி E M1
u1 மைனஸ் u2 ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுனால em1 வெளியே எடுத்துக்கிட்டு u1 மைனஸ் u2ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ ஈக்குவேஷன் இது 6th படி தான் வருது. அப்போ m1 ப்ளஸ் m2வா. நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த m2 u2வா ஃபஸ்ட்டு பண்ண ப்ரொசீஜர் மாதிரியே எடுத்து போய் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன கேன்சல் ஆகும், ப்ளஸ் m2 ஸ்கொயரும் u2 ஸ்கொயரும் கேன்சல் பண்ண முடியாது. ஏன், இங்கே வந்து ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு இல்லையா. அப்போ வெளியே வரும்போது என்ன வெளியே வரணும், மைனஸ் m1 m2 u1 மைனஸ் u2. இது ரெண்டும் எதில் இருக்குது, u1 u2 இருக்குது. ஆனால் இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது இல்லையா. ஆனால் கீழே டிஃப்ரென்ஷியேஷன் என்ன இருக்குது, 2 இருக்கிறதுனால இது அப்படியே வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இங்கே m2 ஸ்கொயர் u2 இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் m2 2 ஸ்கொயர் u2 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் m1 m2 u1 மைனஸ் u2. அப்போ டிவைடட் பை என்ன வரும், m1 ப்ளஸ் m2. அப்போ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m1 m2 u1 மைனஸ் u2 ப்ளஸ் m1 m2 u1 மைனஸ் u2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இந்த மைனஸ் ரெண்டு என்ன பண்ணிட்டாங்க, காமனாக ப்ராக்கெட் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகேவா. அப்போ I is equal to minus I. ஓகேவா. Thank you so much.